ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் உமன்ஸ்க்கான சேஃப் ஜோன் கட் ஆஃப் மார்க், அதாவது 2025 பிசி ஓவரால் சேஃப் ஜோன் கட் ஆஃப் மார்க் உமன்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்றது தான் பார்க்குறோம். நிறைய மாணவிகள் கேட்ட சந்தேகம், ரீரிசல்ட் வந்தால் எங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, அதாவது கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய மாணவிகள் கேட்குறீங்க. இந்த கட் ஆஃப் மார்க் நம்மளுடைய அனலைஸில் இப்போ சொல்கிற இந்த கட் ஆஃப் மார்க் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா ரீரிசல்ட் பப்ளிஷே ஆனாலும் எந்த பாதிப்பும் ஆகாது. நீங்கள் 100% சேஃப் ஜோன் அப்படின்ற கட் ஆஃப் மார்க் தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கொண்ட எல்லா மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்கள் கனவு நிச்சயம் வெற்றி பெறும். இதில் உமன்ஸ்க்கான சேஃப் ஜோன் கட் ஆஃப் மார்க்கை தெளிவாக பாஸ்ட் இயரில் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்துச்சு, கேட்டகரி வைஸ் உங்களுக்கு போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ வரப்போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது எதனால் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெளிவாக நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்குறேன். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும், எந்த சந்தேகமும் வராது. ஜென்ரல் கேட்டகிரி உமன் உங்களுக்கு போன வருஷம் கட் ஆஃப் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப் மார்க், இது எக்ஸாம் கட் ஆஃப் மார்க் கிடையாது, ஓவரால் கட் ஆஃப் மார்க் 75 மதிப்பெண்கள் உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் மார்க் வந்துருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 72லிருந்து 73 மதிப்பெண்கள் இந்த வருஷம் உங்ககிட்ட இருக்குது, இப்போ இருக்குது அப்படின்னா 100% நீங்கள் சேஃப் ஜோன், நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இப்போது இதுக்கும் குறைவாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துச்சுன்னா நீங்கள் போஸ்டிங் போயிடலாம். இப்போது இதுக்கு குறைவாக 71 இந்த மதிப்பெண்லாம் நான் இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு சைட் பை சைடாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ 3 மாதம் கடந்து வந்துட்டோம், நம்ம வேஸ்ட் பண்ணுற நாள் திரும்ப வராது. ஸோ அதனால் இப்போ சைட் பை சைடாக நீங்கள் அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நாம் போயிடலாம். ஸோ வெயிட் பண்ணுற டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ 73 72 அப்படின்றது ஜென்ரல் கேட்டகிரிக்கு சேஃப் ஜோன் மார்க், பயப்படாமல் இருக்கலாம். இந்த கட் ஆஃப் மார்க்கும் நம்ம எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுக்கு ரிட்டனில், அதாவது ஜென்ரல் கேட்டகிரிக்கு 85 மதிப்பெண்கள், அதாவது 55 மதிப்பெண்கள் உங்களுக்கு ரிட்டன் கட் ஆஃபாக வந்துருந்துச்சு. இப்போது நீங்கள் 2 ஈவெண்ட்டில் டபுள் ஸ்டாரும் 1 ஈவெண்ட்டில் சிங்கிள் ஸ்டாரும் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் 20 மதிப்பெண்கள் எடுத்திருப்பீங்க ஃபிசிக்கலில். அப்போ உங்களுக்கு 75 மதிப்பெண்கள் வந்திருக்கும். பட் 75 மதிப்பெண் அப்படின்றது போன வருஷம் வந்த கட் ஆஃப் மார்க், அதிலிருந்து இந்த வருஷம் குறைஞ்சி 72 மற்றும் 73 இருக்கிறவங்களுக்கு 100% சேஃப் ஜோன். ஸோ இந்த மதிப்பெண் இருக்கிறவங்க ஜென்ரலில் சேஃபாக இருக்கலாம். ஸோ நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்த கேட்டகிரியை தெளிவாக எக்ஸ்பிளைனோட பார்த்துருவோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது எம்பிசி விமன் கேட்டகிரி. எம்பிசி விமன் கேட்டகிரியில் போன வருஷம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் 70 மார்க் போன வருஷம் வந்துச்சு. இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் மார்க் நம்ம சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்கிறோன்னா 68 மதிப்பெண்களும் 69 மதிப்பெண்கள் நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரீரிசல்ட்டே வந்தால் கூட எதுக்கும் பயப்பட தேவையில்லை. என்ன நடந்தாலுமே உங்களுக்கு 100% இந்த மார்க் சேஃப் ஜோன் மார்க் தான். இப்போது 66 மதிப்பெண்கள் 67 மதிப்பெண்கள் வச்சுருக்கிற ஒரு உமன் கேட்டகிரி உங்களுக்கும் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் இந்த மார்க்கை நான் சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரீரிசல்ட் வந்து ஒருவேளை கட் ஆஃப் மார்க் உயர்ந்துச்சுன்னா இந்த மார்க்குக்கு மேலே உயராது. ஒருவேளை அதிகமாக வந்துருச்சுன்னா இந்த மார்க்கில் இருக்கிறவங்க இப்போத்துலேருந்து நீங்கள் சைட் பை சைடாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னா அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு இப்போத்துலேருந்து அதிக மார்க் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய முயற்சியை நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை கட் ஆஃப் மார்க் குறைஞ்சி வருது அப்படின்னா கண்டிப்பாக 66 67 மதிப்பெண்களுக்கும் கிடைப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் எம்பிசி டிஎன்சி இருக்கிறவங்களுக்கு 68 69 அப்படின்றது சேஃப் ஜோன் மார்க்காக நான் இதில் ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்கிறேன். இதனால் இதையும் சொல்கிறேன் அப்படின்னா 50 மதிப்பெண்கள் உங்களுக்கு எக்ஸாம் ரிட்டனில் வந்துச்சு. இந்த 50 மதிப்பெண்களில் இருந்து நீங்கள் ஒரு 18 மதிப்பெண்கள் நீங்கள் போட்டிருந்தீங்க ஃபிசிக்கலில் அப்படின்னா உங்களுக்கு 68 மதிப்பெண்கள் வரும். இந்த 68 மதிப்பெண்கள் அப்படின்றது 100% சேஃப் ஜோன். ஏன்னா ஃபிசிக்கலில் 18 மதிப்பெண்கள் போட்ட மாணவிகள் ரொம்ப குறைவு. அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மார்க் சேஃப் ஜோன் மார்க். இப்போ நம்ம பார்க்குறது எஸ்சி உமன்ஸ். எஸ்சி உமன்ஸுக்குமே போன வாட்டி சேம் 70 மார்க் தான் கட் ஆஃப் வந்துச்சு. இந்த வாட்டி உங்களுக்குமே 68 to 69 மார்க் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சேஃப் ஜோன் மார்க். ரீரிசல்ட் வந்து பெண்கள் யாராவது வந்து டபுள் ஸ்டார் போடும் பட்சத்தில் என்ன நடந்தாலுமே இந்த 68 69 சாலிடாக உங்களுக்கு சேஃப் ஜோனாக இருக்கும். பயப்பட தேவையில்லை இந்த மதிப்பெண் இருந்தால். நீங்களுமே இந்த 66 67 இந்த மதிப்பெண்கள் இருந்தாலுமே உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சைட் பை சைடு இப்போத்துலேருந்து படிக்கிறதுக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைஞ்சி வந்துருச்சு அப்படின்னா போஸ்டிங் போட்டு போயிடலாம். ஒருவேளை காத்திருந்த நேரம் வீணாக போய் அதிக மார்க் கட் ஆஃப், அதாவது 68லேருந்து 69 வந்துருச்சு அப்படின்னா நீங்கள்
டைம் வேஸ்ட் பண்ணது மறுபடியும் ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மதிப்பெண் இருக்கிறவங்க இப்போத்துலேருந்து சைட் பை சைடாக அடுத்து ஒரு எஸ்ஐ எக்ஸாமுக்கோ அப்படி இல்லை ஒரு பிசி எக்ஸாமுக்கோ மறுபடியும் தயாராகுங்க. காத்திருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காத்திருக்கிற டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த ஸ்டடீஸையும் பார்த்துக்கணும். ஸோ 66 67 கட் ஆஃப் மதிப்பெண்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இந்த 68 அப்படின்றத சேஃப் ஜோன் மார்க்காக சொல்கிறோம். எதனால் அப்படின்னா ரிசல்ட்டே வந்தால் கூட பயப்படாமல் இருக்கக்கூடிய மார்க்காக 68 69 எஸ்சி உமன் கேட்டகிரிக்கு இருக்கும். இதே மாதிரி நம்ம அடுத்த கேட்டகிரியை பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிறது பிசி கேட்டகிரி உமன்ஸ். பிசி கேட்டகிரி உமன்ஸுக்குமே 70 மதிப்பெண்கள் தான் ஓவராலாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகிரிக்குமே 70 மதிப்பெண்கள் தான் ஓவராலாக வந்திருக்கு. யாருக்கும் பெருசாக இங்கே டிஃபரன்ஸ் இல்லை. ஒரு சில மாணவிகள் சந்தேகம் என்ன கேட்குறீங்கன்னா, பிஎஸ்டிஎம் என்கிட்ட இருக்குது, எனக்கு மதிப்பெண்கள் குறையுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது நான் பிஎஸ்டிஎம்முக்கும் சேமாக தான் ஓவரால் கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. இது 10th லெவல் எக்ஸாம் அப்படின்றதுனால பிஎஸ்டிஎம் அவ்வளோ பெருசாக வேலை செய்யாது. அப்படியே செஞ்சாலும் ஒரு மதிப்பெண்கள் மட்டுமே குறைஞ்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் போன வருஷம் அது கூட குறையவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே மதிப்பெண் தான் வந்துச்சு. இந்த பிசி கேட்டகிரிக்கு 68 மதிப்பெண்கள் அப்படின்றது சேஃப் ஜோன் மார்க்காக நாம் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இந்த சேஃப் ஜோன் மார்க் அப்படின்றது ஏதோ ஒரு மார்க்கை சொல்லாமல் நம்ம நிறைய பேர்கிட்ட விசாரித்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போலிங்கில் ஓட்டிங் வச்சும் அவங்க சொன்ன மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் சொல்கிறோம். நிறைய மாணவிகள் ஃபிசிக்கல் பண்ணாதனால இந்த 68 மதிப்பெண் அப்படின்றது ரிசல்ட்டு வந்தாலும் ரிசல்ட்டில் நிறைய பேர் டபுள் போட்டாலும் உங்களுக்கு இந்த 68 மதிப்பெண் அப்படின்றது உங்களுக்கு கட் ஆஃப் இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது இந்த 67 மதிப்பெண்களும் 66 மதிப்பெண்கள் எடுத்துனுக்கிற மாணவிகள் வராதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். உங்களுக்கும் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரிசல்ட் அப்படின்றதில் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கட் ஆஃப் ஒரு வேளை குறைவான மதிப்பெண்ணாக வந்துடுச்சுன்னா இந்த மதிப்பெண்கள் கட் ஆஃபாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம வெயிட் பண்ணுறது குறைஞ்சி வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அதிகமாக வரும் பட்சத்தில் நம்ம வெயிட் பண்ண டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இப்போத்துலேருந்து சைட் பை சைடாக எஸ்ஐ அடுத்த வருஷம் எஸ்ஐ சொல்லியிருக்காங்க, பிசி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து லைட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த 68 மதிப்பெண் இருக்கிறவங்க 100% சேஃப் ஜோன் பிசி கேட்டகிரி. அடுத்த கேட்டகிரியை பார்ப்போம். அதே மாதிரி இந்த கட் ஆஃப் அப்படின்றதும் நம்ம எக்ஸாம் ரிட்டன்லேருந்து தான் கால்குலேஷன் பண்ணுறோம். அதாவது போன வருஷம், அதாவது இந்த வருஷம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் 47 மதிப்பெண்கள் உங்களுக்கு ரிட்டனில் வந்துச்சு. நீங்கள் இதிலிருந்து ஒரு 20 மதிப்பெண்கள் அப்படின்றது ஃபிசிக்கலில் போடும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு 67 மதிப்பெண்களே வரும். இதை தான் நம்ம சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த மதிப்பெண் 20 மதிப்பெண்களாவது போட்டிருந்தா உங்களுக்கு 67 மதிப்பெண்கள் வந்திருக்கும். அப்போது இந்த 67 மதிப்பெண் அப்படின்றது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 68 மதிப்பெண் அப்படின்றது பயப்படாமல் எதுக்கும் பயப்படாமல் இருக்கிற மாதிரி நாம் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறோம். அடுத்ததாக எஸ்டி கேட்டகிரி உமன்ஸுக்கு போன வருஷம் கட் ஆஃப் மதிப்பெண் அப்படின்றது 66 மதிப்பெண்கள் போன வருஷம் எஸ்டிக்கு வந்திருக்கு. இந்த வருஷம் நம்மளோட ப்ரெடிக்ஷன் மார்க் இந்த மதிப்பெண் இருந்தால் நீங்கள் சேஃப் ஜோன் எதுக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னா 63 மதிப்பெண்களை நம்ம சொல்கிறோம். இந்த 63 மதிப்பெண் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஃப் ஜோன் பயப்பட தேவையில்லை. இதை எதனால் நம்ம சொல்கிறோன்னா உங்களுக்கு எஸ்டிக்கு 46 தான் உங்களுக்கும் எக்ஸாம் ரிட்டன் மார்க்கில் வந்திருக்கு. இந்த 46லேருந்து நீங்கள் ஒரு 16 மதிப்பெண்கள் போட்டிருந்தா கூட உங்களுக்கு 62 மதிப்பெண் வந்திருக்கும். இந்த 62 விட நம்ம ஒரு மதிப்பெண் அதிகமாக சொன்னதுக்கு காரணம் இப்போது ஏதாவது ரிசல்ட்டில் மாற்றம் நடக்குமோ அப்படின்னு தான். இப்போ 62 மதிப்பெண் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓவராலில் வந்துடும். வரல அப்படின்ற பட்சத்தில் 63 அப்படின்றது உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக சேஃப் ஜோனாக இருக்கும். எதுக்கும் பயப்பட தேவையில்லை. குறைந்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பிசிஎம் உமன்ஸுக்கு உங்களுக்கு போன வருஷம் ஓவரால் கட் ஆஃப் மார்க் 51 மார்க் ஓவராலாக வந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு பிசிஎம் உமன்ஸுக்கு 48 மதிப்பெண்கள் வச்சுருந்தாலே உங்களுக்கு 100% கிடைக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிறைய பிசிஎம் உமன்ஸ் வந்து கமெண்டில் கேட்குறீங்க எவ்வளோ மதிப்பெண் இருந்தால் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு 48 மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்னாலே சேஃப் தான். இதை விட கம்மியாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எதனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ரிசல்ட் ஒரு வேளை வந்து அதில் யாரும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 48க்கு குறைவாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 48 மதிப்பெண்கள் அப்படின்றது சேஃப் ஜோன். நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ரிசல்ட்டே வந்து அவங்க என்ன நடந்தாலும் சரி, அங்கே டபுளே போட்டாலும் சரி, உங்களுக்கு இந்த 48 அப்படின்றது சேஃப் ஜோனாக இருக்கும் பிசிஎம் உமன்ஸ் கேட்டகிரிக்கு.
விடோ கேட்டகிரிலையும் நிறைய பேர் கமெண்டில் என்னோடய மார்க் வருமா அப்படின்னு நிறைய பேர் உங்கள் கமெண்டில் நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கும் போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஜென்ரல் கேட்டகிரி விடோவில் இருந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் 54 மதிப்பெண் ஓவராலாக வந்துச்சு. இப்போது இந்த வருஷம் உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் இருந்தாலே நீங்கள் சேஃப் ஜோன் தான். 50 மதிப்பெண்கள் இருந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் விடோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 மதிப்பெண்ணே இருந்தால் 100% சேஃப் ஜோன். நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல, உங்களுக்கு போஸ்டிங் உறுதியாக கிடைக்கும். இப்போது விடோவில் பிசி கேட்டகிரிக்கு போன வருஷம் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா 41 மதிப்பெண்கள் போன வருஷம் ஓவராலாக உங்களுக்கு வந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 39 மார்க் நீங்கள் இருந்தாலே நீங்கள் 100% சேஃப் ஜோன். நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. 39 அப்படின்றது சேஃப் ஜோன் மார்க்கை தான் நான் சொல்கிறேன். இதற்கும் குறைவாக வந்துச்சுன்னா 1 மார்க் 2 மார்க் குறைவாகவும் வரும். இந்த 39 மார்க் அப்படின்றது நீங்கள் அதுக்கு அடுத்த ப்ராசஸில் இந்த ரிசல்ட்டு கிரேஸ் மார்க் என்ன நடந்தாலும் இந்த 39 மதிப்பெண் இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல, சேஃப் ஜோன். அடுத்ததாக எம்பிசி விடோ கேட்டகிரிக்கு போன வருஷம் ஓவரால் கட் ஆஃப் மார்க்னு பார்த்தீங்கன்னா 46. உங்களுக்கும் 46 மதிப்பெண்கள் ஓவராலாக வந்திருக்கு. இந்த வருஷம் நீங்கள் 43 மதிப்பெண்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% சேஃப் ஜோன். இப்போது இந்த 43ன்றது சேஃப் ஜோன் அப்படின்றது எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட கேட்டு தான் நிறைய கமெண்ட்ஸை பார்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த 43 அப்படின்றது சேஃப் ஜோன் மார்க்காக இருக்கும். எம்பிசி கேட்டகிரி விடோவுக்கு கட் ஆஃப் மார்க் நம்ம ஏதோ ஒன்று சொல்லாமல் கரெக்டான அனலைஸ் மூலமாக தான் சொல்கிறோம். ஏன்னா போன வருஷம் உங்களுக்கு 46 அப்படின்றது வந்துச்சு. இந்த வருஷம் 43 அப்படின்றது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது சேஃப் ஜோன் அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. 43 சேஃப் ஜோன் தான். அடுத்ததாக எஸ்சி விடோவாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் மார்க் போன வருஷம் 48 மார்க் வந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு 46 மதிப்பெண்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா சேஃப் ஜோன். இந்த 46 மதிப்பெண்களுக்கு குறைஞ்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 45 மதிப்பெண் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நாம் ஏன் 45 அப்படின்னு சொல்கிறோன்னா இது சேஃப் ஜோன். இப்போ நடந்த இந்த கிரேஸ் மார்க் இஷ்யூஸ் அதன் அடிப்படையில் இந்த 46 மதிப்பெண் அப்படின்றது ஒரு சேஃப் ஜோனாக சொல்கிறோம். இதுக்கு கீழே வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்களும் பயப்படாமல் இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எஸ்சி ஏல இருந்து விடோ கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது 39 மார்க்காக வந்துருந்துச்சு. இந்த வருஷம் சேஃப் ஜோன் மார்க் அப்படின்றது 36 மதிப்பெண்கள் நீங்கள் இருந்தாலே இந்த வருஷம் உங்களுக்கு 100% சேஃப் ஜோன். நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ரிட்டன் எக்ஸாம் மார்க்கும் ப்ளஸ் நிறைய கமெண்ட்ஸின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். 36 மதிப்பெண்கள் அப்படின்றது எஸ்சிஏ கேட்டகிரிக்கு 100% சேஃப் ஜோன். நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இதுக்கும் குறைவாக வந்துச்சுன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கண்டிப்பாக இதுக்கும் குறைவாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்ன்றது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணி அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை கூட இருந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.